வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். நஜீப், முகமது இர்வான் ஊழல் குற்றச்சாட்டிலிருந்து விடுவிக்கப்பட்டனர். ஆனால் குற்றமற்றவர் என்று அறிவிக்கப்படவில்லை. முன்னாள் பிரதமர் நஜீப் ரசாக்கும் முன்னாள் பொருளாதார தலைமை செயலாளர் தான் ஸ்ரீ முகமது இர்வான் சிரிகார் அப்துல்லாவும் 6.6 பில்லியன் ரிங்கிட் அரசு நிதி மோசடி வழக்கில் இருந்து மலேசிய உயர்நீதிமன்றம் விடுவித்துள்ளது. இருப்பினும் அவர்கள் குற்றமற்றவர்கள் என்று இன்னும் அறிவிக்கப்படவில்லை. நீதிபதி டத்து முகமது ஜமீல் ஹுசேன் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தாக்கல் செய்த விண்ணப்பத்தை ஏற்றுக்கொண்டு இந்த ஆணையை பிறப்பித்தார். இந்த முடிவு குறித்து நீதிபதி டத்து முகமது ஜமீல் ஹுசேன் கூறுகையில், அரசு வழக்கு தொடர்வதில் சில குறைபாடுகள் இருப்பதால் குற்றஞ்சாட்டப்பட்டவர்களை விடுவிக்க ஆணையிடப்பட்டுள்ளது. இந்த ஆணையானது அரசு மீண்டும் வழக்கு தொடர குறுக்கிடாது என்றும் அவர் கூறினார். கடந்த 2018ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த வழக்கில் பல முறை விசாரணை தள்ளி போனது. இந்த காலதாமதம் ஒரு நீண்ட காலதாமதமாகும் என்றார். மலேசியாவில் வங்கிகளின் தவறு காரணமாக வாடிக்கையாளர்கள் மோசடியால் பணத்தை இழந்தால் அந்த இழப்பிற்கு அந்தந்த வங்கி முழு பொறுப்பேற்க வேண்டும் என்று ஒரு புதிய சட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளது என பிரதமர் துறையின் சட்ட பிரிவுக்கான துணை அமைச்சர் குலசேகரன் தெரிவித்தார். இந்த சட்டம் வங்கிகள் வாடிக்கையாளர்களின் பணத்தை பாதுகாக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்துகிறது. ஏதேனும் ஒரு மோசடி நடந்தால் வங்கிகள் அதை பற்றி முழுமையாக விசாரிக்க வேண்டும் என்றும் இந்த சட்டம் கூறுகிறது என அவர் கூறினார். இந்த சட்டத்தை நடப்புக்கு கொண்டுவர வங்கிகள் தங்கள் பாதுகாப்பு அமைப்புகளை மேம்படுத்த வேண்டும். இதில் இணைய வங்கி, மொபைல் வங்கி போன்றவற்றில் கூடுதல் பாதுகாப்பு அம்சங்களை சேர்ப்பதும் அடங்கும். மேலும் மோசடிகளை தடுக்க ஒரு தேசிய மோசடி தடுப்புக்கான இணையதளம் தொடங்கப்பட்டுள்ளது. இந்த இணையதளம் மூலம் மோசடி செய்யப்பட்ட பணத்தை மீட்க உதவும் என குலசேகரன் குறிப்பிட்டார். மலேசியாவில் இதுபோன்ற மோசடி தொடர்பான பல புகார்கள் பெறப்படுகின்றன. இதற்காக காவல்துறையினர் பல வழக்குகளை பதிவு செய்துள்ளனர். தொலைத்தொடர்பு ஆணையம் மோசடிக்கு பயன்படுத்தும் தொலைபேசி எண்களை தடை செய்து வருகிறது என்றும் அவர் தெரிவித்தார். மலேசியாவில் மோசடி தொடர்பான பல வழக்குகள் காவல்துறையால் விசாரிக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக குற்றவியல் சட்டம் 420 பிரிவின் கீழ் மோசடி வழக்குகள் அதிகமாக பதிவு செய்யப்பட்டுள்ளன. மேலும் பண மோசடி தொடர்பான வழக்குகளிலும் விசாரணை நடந்து வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. ஸ்லாங்கூர் மாநில உள்நாட்டு வாணிபம் பயனீட்டாளர் விவகார அமைச்சு, புத்ராஜயாவின் அமலாக்க பிரிவு, கிள்ளான் மாநகராட்சி மன்றம் ஆகியவை இணைந்து கிள்ளான் மேரு சந்தையில் ஒருங்கிணைந்த அதிரடி சோதனை நடவடிக்கையை மேற்கொண்டன. இந்த திடீர் சோதனையில் அங்குள்ள சுமார் 350 கடைகள் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டன. மீன், கோழி, இறைச்சி, காய்கறிகள் போன்ற அடிப்படை தேவைக்கான பொருட்களின் விலை, எடை, அளவு குறித்த விதிமுறைகள் சரிபார்க்கப்பட்டதோடு கிள்ளான் மாநகராட்சி கடைகளின் உரிமம், பிற விதிமுறைகள் அனைத்தும் கவனிக்கப்பட்டதாக ஸ்லாங்கூர் மாநில உள்நாட்டு வாணிபம் வாழ்க்கை செலவின அமைச்சின் அமலாக்க பிரிவு அதிகாரி மட்சாக்கி பின் அப்துல் சமாட் தெரிவித்தார். இந்த அதிரடி சோதனையில் 11 குற்றச் செயல்களும் விதிமீறல்களும் கண்டுபிடிக்கப்பட்டன. அவற்றில் 3 பொருட்களின் விலை குறிப்பிடப்படாத குற்றங்கள், தராசு பயன்பாட்டில் 7 குற்றங்கள், கட்டுப்படுத்தப்பட்ட பொருட்களை விற்க அனுமதிக்கப்படும் தனி உரிமம் இல்லாத ஒரு குற்றமும் கண்டறியப்பட்டன. சந்தை உரிமையாளர்களும் வியாபாரிகளும் அரசாங்கம் விதித்துள்ள அனைத்து விதிமுறைகளையும் பின்பற்ற வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்துகிறது இந்த ஒருங்கிணைந்த அதிரடி சோதனை என தெரிவித்தார் மட்சாக்கி. பயனீட்டாளர்களின் நலனை பாதுகாக்கவும் நேர்மையான வியாபாரத்தை ஊக்குவிக்கவும் தொடர்ந்து முயற்சிகள் அனைத்தும் அமலாக்க தரப்பு மேற்கொள்ளும் என குறிப்பிட்ட அவர், விலைவாசி உயர்வு, தர குறைபாடு போன்ற பிரச்சினைகளை அறிவிக்க பொதுமக்களை கேட்டுக்கொள்வதாக மட்சாக்கி தெரிவித்தார். கோவிட்-19 தடுப்பூசி காரணமாக ஏற்பட்ட உடல்நல பாதிப்பாலும் இறப்பாலும் பிரதமர் அன்வார் இப்ராஹிம் WHO எனப்படும் உலக சுகாதார அமைப்பு மேலும் 23 பேர் மீது 60 மில்லியன் ரிங்கிட் இழப்பீடு கோரி 8 மலேசியர்கள் வழக்கு தொடர்ந்துள்ளனர். இந்த வழக்கில் WHO இயக்குநர் தெட்ராஸ் அடஹனம் கெப்ரியேசஸ், முன்னாள் பிரதமர்கள் முஹிதீன் யாசின், இஸ்மாயில் சப்ரி யாக்கூப், சுகாதார அமைச்சு, மலேசிய அரசு ஆகியோர் குற்றவாளிகளாக பெயரிடப்பட்டுள்ளனர். இந்த வழக்கில் முன்னாள் சுகாதார இயக்குநர் டாக்டர் நோர் இஷாம் அப்துல்லா, முன்னாள் இந்நாள் காவல்துறை தலைவர்களும் குற்றவாளிகளாக பெயரிடப்பட்டுள்ளனர்.
வழக்கு தொடர்ந்தவர்கள் கோவிட்-19 தொற்று நோய் உச்சத்தில் இருந்தபோது கட்டாயமாக அதற்கான தடுப்பூசி போட வேண்டும் என்ற பொது சுகாதார கொள்கையின் தவறு காரணமாக தாங்கள் பாதிக்கப்பட்டதாக குற்றம் சாட்டியுள்ளனர். வழக்கு தொடர்ந்தவர்களில் 3 டோஸ் தடுப்பூசி போட்ட பிறகு இறந்த ஒருவரின் மகன், 2 டோஸ் போட்ட பிறகு இறந்த ஒரு பெண்ணின் கணவர், 2 டோஸ் போட்ட பிறகு பக்கவாதம் ஏற்பட்ட ஒரு சுத்தம் செய்யும் தொழிலாளி ஆகியோர் அடங்குவர். மற்றொரு வழக்கில் ஒரு மசாஜ் தெரபிஸ்ட் 1 டோஸ் தடுப்பூசி போட்ட பிறகு கடுமையான பக்க விளைவுகளை சந்தித்து இப்போது சக்கர நாற்காலியை பயன்படுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. வழக்கு தொடர்ந்தவர்கள் 60 மில்லியன் ரிங்கிட் பொது இழப்பீடு, சிறப்பு இழப்பீடு, உதாரண இழப்பீடு ஆகியவற்றை கோருகின்றனர். மேலும் கோவிட்-19 கிருமி என்பது போலி எனவும் அது மனிதனால் உருவாக்கப்பட்டது என்றும் ஐவர்மெக்டின், கால்சிசின் போன்ற மருந்துகளை தடுப்பூசி போடாமல் பயன்படுத்த அனுமதிக்க வேண்டும் என்றும் நீதிமன்றம் அறிவிக்க வேண்டும் என கோரியிருந்தனர். மேலும் தேசிய கோவிட்-19 தடுப்பூசி திட்டம் போன்ற அனைத்து திட்டங்களுக்கும் தடை விதிக்கவும் கோரியிருந்தனர். அனைவரும் மலேசிய அரசும் உலக சுகாதார நிறுவனத்தில் இருந்தும் உலக பொருளாதார மன்றத்தில் இருந்தும் விலக வேண்டும் என்று நீதிமன்றத்தில் கோரியிருந்தனர். இதுகுறித்து மலேசிய கீனி வெளியிட்ட செய்தியின்படி அரசாங்கமும் குற்றம் சாட்டப்பட்ட மற்றவர்களும் தாங்கள் வழக்கை எதிர்கொள்ள தயாராக இருப்பதாக கோலாலம்பூர் உயர் நீதிமன்றத்தில் சட்டத்துறை அலுவலகம் மனுவை முகமது ஜைனுடின் அண்ட் கோ என்ற சட்ட நிறுவனத்தால் அக்டோபர் 23 அன்று தாக்கல் செய்யப்பட்டது. நீதிமன்றம் இந்த வழக்கின் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை பற்றி விவாதிக்க அடுத்த ஆண்டு பிப்ரவரி 17ஆம் தேதியை முடிவு செய்துள்ளது. பள்ளிகளில் நடத்தப்படும் தேர்வுகள் மாணவர்களின் மனநலத்தையும் மன அழுத்தத்தையும் கருத்தில் கொண்டு நடத்தப்பட வேண்டும் என்று சரவாக் கல்வி புத்தாக்கம் திறன் மேம்பாட்டு அமைச்சர் டத்தோ ஸ்ரீ டொனால்ட் சாகா இன் கூறியுள்ளார். மாணவர்களின் கற்றல் திறனை மதிப்பிடுவதற்கு தேர்வுகள் அவசியம் என்றும் அவர் கூறியுள்ளார். சரவாக் மாநிலத்தில் அடுத்த ஆண்டு 6ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான மதிப்பீட்டு தேர்வு நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இது மாநிலத்தின் இருமொழி கல்வி திட்டத்தின் செயல்பாட்டை மதிப்பிட உதவும் என்று அவர் கூறினார். இது ஒற்றுமை அரசாங்கத்தின் கொள்கையிலிருந்து வேறுபட்டிருந்தாலும் மாணவர்கள் SPM போன்ற பொதுத் தேர்வுகளை எதிர்கொள்ள தயாராக இருக்க அவசியம் என்று அவர் கூறினார். இந்த மதிப்பீட்டு தேர்வு மூலம் மாணவர்களின் பலம், பலவீனம் ஆகியவற்றை அடையாளம் கண்டு அவர்களுக்கு தேவையான உதவிகளை வழங்க முடியும். இஃது ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் மாணவர்களின் முன்னேற்றத்தை அறிய உதவும் என விளக்கமளித்தார். முன்னதாக மாணவர்களின் மன அழுத்தத்தை குறைக்க தேர்வு முறை கல்வியை நீக்கியுள்ளதாக ஒற்றுமை அரசாங்கத்தின் கல்வி அமைச்சர் ஃபட்லீனா சீடே கூறியிருந்தார். இருப்பினும் சரவாக் மாநிலம் எதிர்வரும் 2028ஆம் ஆண்டு 3ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் மதிப்பீட்டு தேர்வை நடத்த திட்டமிட்டுள்ளது. இந்த தேர்வு ஆங்கிலம், கணிதம், அறிவியல் ஆகிய 3 முக்கிய பாடங்களில் மட்டுமே நடத்தப்படும். மாணவர்களின் மனநலம் பாதிப்பு குறித்து கண்டறிய மனநல பரிசோதனையை நடத்த சில வழிமுறைகளை கல்வி அமைச்சு கையாள்வதைப் போல் உயர்கல்வி அமைச்சும் அவ்வாறு நடத்த வேண்டிய அவசியம் இருக்கிறதா என்பது குறித்து ஆராய்ந்து வருவதாக உயர்கல்வி அமைச்சர் டத்தோ ஸ்ரீ ஜம்ரி அப்துல் கடீர் தெரிவித்தார். இப்பரிசோதனைக்கான தேவை குறித்து அமைச்சால் இன்னும் விவாதிக்கப்பட்டு வருகிறது. தமது தரப்புக்கு வழங்கப்படும் பரிந்துரைகளின் அடிப்படையில் அதன் அமலாக்கம் குறித்து முடிவு அறிவிக்கப்படும் என்றார். முன்னதாக மாணவர்களுக்கு மனநல பிரச்சினைகள் இருக்கிறதா என்பதை அடையாளம் காண கல்வி அமைச்சு சில வழிமுறைகளை கையாண்டதாக கல்வி அமைச்சர் ஃபட்லீனா சீடே குறிப்பிடுகையில், உணர்ச்சி சார்ந்த பிரச்சினைகளை எதிர்கொள்ளும் மாணவர்களை முன்கூட்டியே கண்டறியும் ஒரு வழிமுறையாக அந்த மனநல பரிசோதனையை கல்வி அமைச்சு செயல்படுத்துவதாக கூறியிருந்தார். கோலாலங்காட்டின் தெலோக் பங்லி மகாராங்கில் உள்ள ஒரு பழைய பொருட்கள் தொழிற்சாலையை 16 பேர் கொள்ளையடித்த சம்பவத்தின் பின்னணியாக வியாபாரம் சார்ந்த பிரச்சினை காரணமாக உள்ளது என காவல்துறை கூறியுள்ளது. இந்த விவகாரம் குறித்து தகவல் அளித்த கோலாலங்காட் காவல்துறை இடைக்கால தலைவர் முகமது சுஃபியான் அமீன் கூறுகையில், இந்த கும்பல் சீன குடியுரிமை பெற்ற தொழிற்சாலை உரிமையாளருக்கு 4 லட்சம் ரிங்கிட் செலுத்தியிருந்தாலும் அவர் வாக்குறுதி அளித்தது போல் இரும்பு பொருட்களை வழங்கவில்லை என்ற குற்றச்சாட்டின் பேரில் இந்த கொள்ளை நடந்துள்ளது என குறிப்பிட்டார். கடந்த நவம்பர் 9ஆம் நாள் நடந்த இந்த கொள்ளை சம்பவத்தில் தொடர்புடைய 30 முதல் 50 வயதுடைய 16 பேரில் 2 சீன குடிமக்களும் கைது செய்யப்பட்டனர். அவர் தெரிவிக்கையில், இந்த கொள்ளை சம்பவத்தில் குண்டர் கும்பல் தொடர்பான எந்த நடவடிக்கையும் இல்லை என்றும் இவர்கள் அனைவரும்
ஒருவரை ஒருவர் நன்கு அறிமுகமான நண்பர்கள் இந்த செயலில் ஈடுபட்டிருந்தனர் என்றும் கூறினர். இந்த கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட 2 சீன குடிமக்கள் தக்க பயண ஆவணமும் அடையாள ஆவணமும் கொண்டிருந்தனர். அவர்கள் தொழிற்சாலை உரிமையாளரின் மொழியை புரிந்து கொள்வதால் மொழிபெயர்ப்பாளராக செயல்பட்டனர். கைது செய்யப்பட்ட ஒருவர் ஒரு பெரிய பாராங்கத்தி வைத்திருந்ததால் அவர் மீது அபாயகரமான ஆயுத சட்டம் 1958 கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் முகமது சுஃபியான் அமீன் குறிப்பிட்டார். இன்று கிளாந்தான், தெலங்கானா ஆகிய மாநிலங்கள் முழுவதும் மட்டுமின்றி பஹாங் மாநிலத்தின் குவாந்தான், ஜெராந்தோட் மாவட்டங்களில் வரும் வெள்ளிக்கிழமை வரை கடுமையான தொடர் மழை பெய்யும் என்று மலேசிய வானிலை ஆய்வு மையமான மேட் மலேசியா எச்சரிக்கை விடுத்துள்ளது. மேலும் பெர்லிஸ், கெடாவின் குபாங் பாசு, கொத்தஸ்தா, பொக்கோசனா, படாங் தராப், பெண்டாங், செக், பாலிங் ஆகிய பகுதிகளிலும், பேரா மாநிலத்தின் ஹுலு பேரா மாவட்டத்திலும், பஹாங்கின் கேமரன் ஹைலண்ட்ஸ், லீபேஸ், மாரான், பக்கான், ரொம்பின் ஆகிய பகுதிகளிலும் மிகவும் கடுமையான தொடர் மழை பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பஹாங் மாநிலத்தின் ரவோப், பந்தோங், தமர்லோ, பெரா, பினாங்கு, கெடாவின் லங்காவி, யான், குவாலமுடா, குலிம், பண்டாபாரு, பேராவின் கிரியான், லாரோட், மாத்தாங் dan Selama, குவாலா காங்சா, கிந்தா, கம்பார், ஜோஹரின், செகாமாட், மர்சிங், கோத்ததிங்கி ஆகிய மாவட்டங்களில் தொடர்ச்சியான மழை பெய்யும் என்றும் இப்பகுதி மக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் எனவும் மேட் மலேசியா அறிக்கை குறிப்பிடுகிறது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.